ஹலோ ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். இதில் நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இன்றைக்கும் நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபாத்திமாவோட ஃப்ரெண்டு அபிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்க தான் இந்த ரெக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ அபிக்கு என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ஃபிக்ஸி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஸோ ஃபாத்திமா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஹோப் அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்குறேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் போடுங்க, லைக்ஸ் போடுங்க, வீடியோஸை ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் இது மட்டும்தான், ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு அண்ட் ஹைப். அப்புறமா எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தான் டெலகிராம் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் கட் சீன்ஸ் எல்லாம் டெலகிராமிலே இருக்கும். தாராளமாக நீங்கள் போய் வேணுன்றவங்க பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கும் லைக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக அவங்க போய் பார்க்கலாம். அண்ட் நேற்று ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். என்னோடய இன்னொரு சேனலில் தான் அவங்க ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க, பர்த்டே ரெக்வெஸ்ட்டு. பட் ஆனால் நான் இந்த சேனலில் போட்டுட்டேன். ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் தான் அங்கே போடுறதுக்கு பதிலாக நான் இங்கே போட்டுட்டேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரெண்டுமே என் சேனல் தான். பட் ஆனாலும் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரக்ட் ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜா? லைக் அதுக்கு முன்னாடி ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். லைக் நம்ம சேனலில் ஹீரோயினோட பேரை என்னவா வைக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் நிறைய சேஜஸ் பண்ணிங்க, ஓட்ஸ் எல்லாம் போட்டிங்க. ஸோ ஃபைனலி ஹீரோயினியோட பேரை ரிவீல் பண்ணுற நேரம் வந்துருச்சு. என்னோட இன்னொரு சேனலில் ஹீரோயினியோட பேர் மோன் அப்படின்னு வச்சிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரியே இந்த சேனலில் நம்ம ஹீரோயினியோட பேர் என்ன இருக்க போகுது அப்படின்னா நிலா. ஓகேவா? ஸோ என்னோட இன்னொரு சேனலில் மூன் அண்ட் இந்த சேனலில் நிலா, ரெண்டுமே ஒரே தான். பட் ஆனால் அங்கே இங்கிலீஷ்லையும் இங்கே தமிழையும் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் ஹீரோயினியோட பேர் நிலா. இந்த இதில் நான் நிலா அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இதை நான் ஜின்னோட ஒரு ஒன் ஷாட்டில் சொல்லலாம் தான் இருந்தேன். பட் ஆனால் சரி ஜிம்மின்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஸோ ஜிம்மின்துலேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஸோ பேக் டு த ஸ்டோரி. உங்களுக்கு இன்றைக்கி தான் மேரேஜ் டே. மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு நர்வஸ்னஸ்ஸு, ஒரு பதட்டமாகவே இருக்குது. லைக் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஐஷு, சுஜி, தியா, பிரியா, ஆனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கேட்குறாங்க. ஸோ சுஜி தான் உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏய் நிலா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நர்வஸஸாகவே இருக்கே, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லையே அப்படின்ற மாதிரி சுஜி கேட்குறாங்க. உடனே தியாவும், ஆமாம் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, வீட்டில் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்களா என்ன மேரேஜுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க. அது சொல்லுடி அப்படின்ற மாதிரி ஆனியும் சொல்கிறாங்க. எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குடி. என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. டி உனக்கு இன்னைக்கு மேரேஜ் டி, நைட்டு என்ன ஒரு மாதிரியான ஒரு டே, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே உங்களை அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் டேப்லெட்டும் சாப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு வர்ற மாதிரியே அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை இருந்துருச்சுன்னா என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. சரி சரி டென்ஷன் ஆகாத, டேப்லெட் சாப்பிட்ருக்கல, அது ஓக் ஆகும், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஆனாலும் பயமாக இருக்குது எனக்கு. ஒன்றும் ஆகாது, டேப்லெட் சாப்பிட்ருக்கல, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. டேப்லெட் சாப்பிட்ருக்கல, எந்த ப்ராப்ளமும் இல்லை. லைக் ஒரு 1 வீக் அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி உங்களை ஆறுதல் படுத்திகிட்ருக்காங்க. ஏன்னா ஜிமின் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பார். எதுக்கு அப்படின்னா
லைக் வந்து இப்படியெல்லாம் பண்ணணும், நம்ம இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. லைக் உங்களுக்கா அவன் அப்போவே அவ்வளோ சொன்னான் தெரியுமா, நம்ம இப்படிலாம் பண்ணலாம், நான் இப்படிலாம் பண்ணுவேன், நீ எனக்கு இப்படிலாம் பண்ணணும்னு அவன் அவ்வளோ பெருசாக கனவு கோட்டை கட்டி வச்சிருக்காண்டி, அதை வந்து நான் கெடுத்துடணும்னு எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் இந்த மாதிரி பயப்படாதடி, டேப்லெட் சாப்பிட்ருக்கல எதுவும் ஆகாது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்றாங்க. உடனே உங்களை வந்து இதை பாருடி, டென்ஷன் ஆகாத, நீ நர்வஸாக இருந்தால் அப்புறம் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க, விருப்பம் இல்லை போல் அந்த மாதிரி தான் நினச்சிக்குவாங்கடி. ஜிம்மின் வர வந்து உனக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கான், உன்னோட ஃபேஸை பார்த்தே அவன் கண்டுபிடிச்சிருவான் ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி. தயவு செஞ்சு இந்த மாதிரி மூஞ்சி வைக்காத, ஹாப்பியாக இரு புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை தான் இப்போ கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டேஜுக்கு. ஜிமின் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் வந்து போய் உட்காந்துட்டீங்க. ஜிமின் வந்து உங்களை பார்க்குறாரு. ஓய் பண்டாட்டி, அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இது வரைக்கும் இந்த மாதிரி அழகாக ஒருத்தி பார்த்ததே இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஷையாக ஆகுது. பட் ஆனால் இருந்தாலும் ஜிமின்னு எனக்கு பயமாக இருக்குது ஜிமின், நான் எப்படி ஜிமின்ட்டு உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸும் இருக்குது. பட் ஆனால் ஜிமினும் வந்து அப்படியே உங்ககிட்ட பேசுகிறது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் காம் ஆகுறீங்க. லைக் வந்து தாலி கட்டுற டைமும் வந்துருச்சு. ஸோ ஜிமின் கையில் தாலியை கொடுத்துட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து கட்ட வராரு. லைக் அப்படியே கட்டிட்டு உங்கள் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருது. லைக் அந்த அந்த ஷாக்கில் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிருது. உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகிருச்சு. அப்போ ஜிமின் வந்து உங்கள் காதுகிட்ட சொல்கிறாரு, நைட்டு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல, இது எல்லாமே நீ எனக்கு பண்ணணும், நான் என்னென்னலாம் சொன்னேன்னா அது எல்லாமே உங்ககிட்ட பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் உங்ககிட்ட பேசாரு. நீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக ஒரு பரிதாபமாக பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆயிஷா தான், என்னடி இவன் நம்மளை ஏன்டி இப்படி பார்க்குறா, என்னடி ஆகியிருக்கும், எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறேன். என்னடி சொல்கிற, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தனியாக கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும். ஐயோ போச்சுடி, அவள் அப்போவே அவ்வளோ இது பண்ணாலே, இப்போ என்ன ஆக போதோ தெரியல அப்படின்ற மாதிரி தியா சொல்கிறாங்க. உடனே ஆனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுத்துக்கும் பிடுங்க முடியாது, அப்படியே போக வேண்டியதான். அப்படியே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா லைக் வந்து சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு லைக் வந்து உங்களுக்கா லைக் வந்து எதுவுமே பேடும் வச்சுருந்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் நீங்கள் கூப்பிடுறீங்க, இங்கே வாங்கடி வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி கூப்பிடுறா, போங்கடி இங்கே 2 பேரும் போங்க அப்படின்ற மாதிரி தியா வந்து சுஜியையும் ஐஷுவையும் அனுப்பிச்சுட்றாங்க. அங்கே போகிறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து காதில் சொல்கிறீங்க. சரி என்னடி சொல்கிற, நான் தான் அப்பாவே சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சுஜியும் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப முக்கியம் போகிறேன், வச்சிருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்லடி எனக்கு பயமாக இருக்குடி, சாரியில் கீரில் ஆயிடுச்சுன்னா என்னடி பண்ணுவேன். சரி சரி இரு இரு, டென்ஷன் ஆகாத. உடனே ஐஷு வந்து சுஜி கிட்ட சொல்லி, நீ போய் சீக்கிரமாக பேடு வாங்கிட்டு வாடி போடி அப்படின்ற மாதிரி சுஜியும் வந்து தியாவை இழுத்துக்கிட்டு போயிட்டு பேட்லாம் வாங்கிட்டு வராங்க. அங்கே பிரியா அப்போ தான் வந்து என்ட்ரியை கொடுக்குறாங்க. எங்கடி போயிட்டு வரீங்க, நான் உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி. ஐயோ போச்சு போச்சு பாவம் ஜிமின்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜிம்மின் வந்து பிரியாவோட பிரதர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பிரியாவோட பிரதர் தான் வந்து ஜெமின். இப்போ வந்து பாவண்டி அண்ணன் அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியம் பாரு அப்படின்ற மாதிரி லைக் வந்து அவங்களும் வந்து சீக்கிரமாக ஸ்டேஜ்லேருந்து எந்திரிச்சு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரூமில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களையும் வந்து ஆன்ட்டி
நான் அவள கூட்டு போறேன். எங்க கூட்டு போற? அப்படின்ற மாரி உங்க அம்மா கேட்குறா. இல்ல ஆன்ட்டி, லைக் வந்து ஒரு முக்கியமான விஷயம். பாத்ரூம் அவ யூஸ் பண்ணணுமா, அதுக்கு தான் எங்கள கூப்பிட்டா. ஐயோ! இத நான் சொன்னா நானே கூட்டு போயிருக்க மாட்டேனா? எதுக்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறா பாரு. போயிட்டு சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரி சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போயிட்டு, உங்களுக்கு வந்து ஆ ஆ ஆ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு, திரும்பவும் வந்து உங்கள வந்து அகெயின் வந்து உட்கார வச்சுட்டாங்க. இத வந்து யார்கிட்டயுமே சொல்லல. ஸோ அப்படியே சடங்கெல்லாம் பண்றது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே வந்து சாரிய வந்து சேஞ்ச் பண்றதுக்காக வந்து இப்போ அந்த ரூம்லயே நீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே நீங்க அவ்வளோ வந்து ஹைப்பர் ஆகுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க, அவ்வளோ காண்டாகுது, கடுப்பாகுது, கோவம் வருது. பிடிச்சி எல்லாம் கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ! அப்படின்ற மாரி. அப்பதான் உங்க அம்மா வந்து லைக் ரொம்ப நேரமாகி வரவே இல்லையன்ட்டு கதவை தட்டினா, "ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உள்ளார? வெளியில வாங்கடி." அப்படின்ற மாரி. அப்போதான் வந்து கதவை திறந்து, "ஆன்ட்டி உள்ள வாங்க ஆன்ட்டி." எதுக்கு, என்னாச்சு? அவ ரெடி ஆனாலா இல்லையா? அ அது நீங்க உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். உள்ளார வாங்க அப்படின்ற மாரி வந்து கூப்பிடுறாங்க. அவங்களும் கூட்டு போயிட்டு அப்படியே தான் நின்னுட்ருக்காங்க. "என்னடி ஆச்சு?" "அம்மா" அப்படின்ற மாரி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. "ஏய், எதுக்குடி அழுகுற? என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து உங்க பக்கத்துல வராங்க. அப்போதான் நீங்க திரும்பி சாரிய பாயிண்ட் பண்றீங்க. "இங்க பாரும்மா" அப்படின்ற மாரி. ஏன்னா வந்து உங்க சாரீலலாம் வந்து ஆ ஆகிருச்சு. ஸோ ரெட் கலர் சாரீன்றதுனால அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. பட் ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பக்கத்துல வந்து பார்த்து உங்க அம்மாவுக்கும் வந்து, "ஏய், என்னடி இது? பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா. நான் தான் உனக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்தேன்ல, சாப்பிட்டியா இல்லையா?" "சாப்பிட்டேம்மா, 1க்கு 2 சாப்பிட்டேம்மா." ஐயோ! இதோடயே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தியா நீ அங்க மண்டபத்துல? வேற என்னம்மா பண்ண முடியும்? சரி சரி, போய் முதல்ல குளி. ஏய், ஹேர் ட்ரையர் யாராவது வச்சிருக்கிறீங்களா? என்கிட்ட இருக்கு, போய் வீட்ல இருந்து எடுத்துட்டு வா, சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் தியாவும் அவங்க எடுத்துட்டு வர கிளம்பிடுறாங்க. ஓ! இந்நேரங்கிட்ட நேரத்துல தான் இதெல்லாம் நடக்கும். என்ன பண்ணி தொலைறது? சரி, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. நீங்களும் போய் தலைக்கு குளிச்சுட்டு, லைக் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, என்னடா பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்தும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை வந்துருவாங்க, கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோ சாரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஒரு வழியாக வந்து உங்களையும் ரெடி பண்ணி உங்கள் வெட்டாக இருந்த ஹேர் எல்லாமே ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி சாரீ எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை ஒரு வழியாக அனுப்பிச்சு வச்சாச்சு. உங்களுக்கு பெயினும் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உக்காந்துட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ஜிம்மினுக்கு வித்தியாசமாக தெரியுது. ஏன் இவன் வந்து இப்படி ஒரு மாதிரி ஆகிட்டே நெளிஞ்சுக்கிட்டே இருக்கா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. என்ன ஆச்சு, ஏதோ ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. இல்லை இல்லை ஜெமினா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே வந்து நீங்களும் வந்து பேசி பேசி அப்படியே மழுப்பிட்டீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் டைமு தான். இப்போ உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, லைக் ஜிமினோட அம்மா, அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளை வந்து இப்படி கூப்பிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து சில ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள கவனிக்கிறதுக்காக போயிட்டாங்க. அம்மா, என்னம்மா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, இப்போதைக்கு நீ தான் மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லி ஆகணும். அம்மா, நான் எப்படிம்மா சொல்லுவேன்? வேற வழி, நானா வந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா பிடிச்சி உங்களை கத்துறாங்க. அம்மா, ஏம்மா நீயும் கத்துற? இதை பாருடி, இதை நீ தான் வந்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும். என்னாலலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது என் பொண்ணுக்கு இப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம். இது யாருக்குமே தெரியாது, யார்கிட்டயும் சொல்லலை. அதனால நீ மாப்பிள்ளை கிட்ட மட்டும் சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். எது நினைக்கிறியா? நினச்சி காய போடுறதுக்கு இது என்ன துணியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே சிரிக்கிறாங்க. ஏய், சிரிக்காதீங்கடி, என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? இப்போ நான் எப்படி அவஸ்தைப்படுறேன்னா அதே மாதிரியே உங்கள் கல்யாணத்தில் ஒவ்வொரு திங்களும் நீங்கள் அவஸ்தைப்படுவீங்கடி அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்படியே எல்லாருக்கும் சாபம் விடுற மாதிரி சொல்கிறீங்க. ஏய், போதும் போதும், முதல்ல உனக்கு அதை பாரு, ஓவரா ஏதாவது பேசுன அப்புறம் பாரு உன் வாய்க்குள்ளார
பப்பாளி பழத்தை சொருவி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களை அப்படியே டீஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜிமினோட ரூமுக்கும் போறீங்க. உங்களுக்கா படப்படன்னு அடிச்சுக்குது. அவன் என்ன ஆக போறானோ. ரொம்ப நேரமா வெளியிலே தான் நின்றுட்டு இருக்கீங்க. உள்ள போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஒரு வழியா ஒரு ½ கழிச்சு தான் உள்ளாரையே போறீங்க. கதவை திறந்துட்டு உள்ளார போய் க்ளோஸ் பண்ணி லாக்கெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் பக்கத்துல வேக வேகமா போறீங்க. பக்கத்துல லைக் வந்து அந்த சொம்பு பாத்திரம் இருக்குல்ல, பால் ஊற்றி வச்சு அதை அப்படியே சைடில் வச்சுட்டு, ஐயோ பொடாட்டி என்னடி ரொம்ப ஃபாஸ்டா இருக்க, அவ்வளோ ஆசையா வா, நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஷர்ட் பட்டனை கழட்டுறாரு. உங்களுக்கா ஜிமீன் என்ன மன்னிச்சிரு ஜிமீன், என்ன மன்னிச்சிரு ஜிமீன். ஏ என்னடி ஆச்சு, எதுக்கடி இப்ப மன்னிச்சிருன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து உங்க பக்கத்துல வராரு. வேண்டாம் வேண்டாம், அங்கேயே இரு ஜிமின். ஏ என்னடி ஆச்சு உனக்கு, இது பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் இவ்வளோ இதா இருந்த பக்கத்துல வராதுன்னு சொல்றேன், அதெல்லாம் என்னால முடியாது, நீ வா அப்படின்ற மாதிரி உங்க ஹேண்டை பிடிக்கிறது. வேண்டாம் ஜெமீன், வேண்டாம் ப்ளீஸ். ஏன்டி வேண்டான்ற, நம்ம ஏற்கனவே பேசி வச்சு தானடி, இப்போ ஏன்டி வேண்டான்ற, என்னடி ஆச்சு உனக்கு, நானும் பார்த்துக்கிட்டு காலையில இருந்து நீ சரியே இல்லை, என்னடி ஆச்சு உனக்கு. ஜெமீன் சாரி ஜெமீன், சாரின்னு சொல்லிட்டு இருக்காத, முதல்ல சொல்லுடி என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு ஜெமீன். எது, அவரு தலையில அப்படியே கொண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற. ஆமா ஜெமீன், நீ காலையில தாலி கட்டினியா, ஆமா. சீக்ஸ்ல கிஸ் பண்ணியா, ஆமா. நீ கிஸ் பண்ண அந்த இதுல எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு ஜிம்மின் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏய் என்னடி சொல்ற, ஒரு கிஸ் பண்ணதுக்கு உனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அவ்வளோ கனவு கட்டி வச்சிருந்தேனேடி, என்னடி இப்படி பண்ணிட்ட, டேப்லெட்டாவது சாப்பிட்டுருக்க வேண்டியதானடி. சாப்பிட்டேன் ஜிம்மின், ஒன்றுத்துக்கு நான் 2 சாப்பிட்டேன் தெரியுமா, ஆனாலும் வந்துச்சு, நான் என்ன பண்றது, எனக்கு மட்டும் என்ன வேண்டுதலா அப்படின்ற மாதிரி நீங்க அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரி அழாது, இது எதுக்கடி அழற, இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தானே, இது நம்ம கண்ட்ரோல்லையா இருக்கு, சரி விடு அழாத அப்படின்ற மாதிரி ஜெமின் வந்து உங்களை ஹக் பண்றாரு. சாரி ஜெமின், நீ எவ்வளோ ஆசையா இருந்திருப்பல, சாரிடா. நிலா அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, விட்டுடி. இப்போ என்ன, இன்னைக்கு நடக்க வேண்டியது ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு நடக்க போகுது, அவ்வளோதானே, அதுல என்ன இருக்கு. இப்போ உன்னோட ஹெல்த்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் வெளியில் கை வைக்கிறாரு. ஆமாம் ரொம்ப வலிக்குது ஜிமின். சரி நீ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா, இதுக்கே கூட உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் வந்து, வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நைட்டி போட்டு தான் வரீங்க. அந்த ஹேர் எல்லாம் வந்து ரெடி பண்ணிப்பாங்க, எல்லாத்தையுமே களைச்சி இட்டுட்டு கொண்டைய போட்டு தான் வரீங்க. அந்த நகை எல்லாம் கழட்டி பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிம்மின் பக்கத்துல வந்து உட்காடுறீங்க. இப்போ எப்படி இருக்கு, ஓகேவா, பெயினா இருக்கா, நான் தான் மசாஜ் பண்ணி விட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. உனக்கு மசாஜ் எல்லாம் பண்ண தெரியுமா. ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன், ஏன்னா எனக்கு பொண்டாட்டி வரப்போகிறா, இந்த மாதிரி பெயின்லலாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் வந்து பீரியட்ஸ் டைமில் என்னென்னலாம் பண்ணால் உனக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நிஜமாவா, நிஜமா படு, உனக்கு நான் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. உங்கள் நைட்டை ஃபுல்லாக வந்து தூக்கி விட்டுட்டு உங்கள் பெல்லிக்குள்ளார அப்படியே வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அப்படியே ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஜிமின் ரொம்ப நல்லா இருக்கு ஜிமின், நீ பண்ணுறது பண்ணிக்கிட்டே சரிடி பொண்டாட்டி அப்படின்னு உங்களுக்கு பெல்லையும் அப்படியே ஃபுல்லாக ரப் பண்ணி விட்டுட்டு, கால் கூட உனக்கெல்லாம் வலிக்கும்ல, நான் உனக்கு அம்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலெல்லாம் வந்து அமுக்கி விடுறது, உங்களோட பாதம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செம்மையாக அமுக்கி விட்டு சொடுக்கெல்லாம் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரிலாம் செம்மையாக ஜிம்மின் பண்ணுறாரு. உங்களுக்கா ஜிம்மின் செம்மையாக இருக்குடா, அந்த சுகத்துலேயே வந்து அப்படியே நீங்கள் தூங்கிடுறீங்க.
என்னடா இது சவுண்டையே காணுமேன்னு அவர் பார்த்தா நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமினும் வந்து உங்கள் நைட்டி எல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு நல்லா தூங்கு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு 10 மணி அந்த மாதிரி டைமில் தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க. என்னோட சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எடுத்து காதில் வைக்கிறீங்க. ஹலோ, டேய் மச்சான் அப்படின்னு ஒரே அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருமே கத்துறாங்களா. காது போச்சு. எதுக்கு காலங்காத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எது காலங்காத்தாலையா? இப்போ மணி 10 ஆச்சுடி. எது 10 ஆச்சா? கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வேக வேகமாக போய் குளிச்சுட்டு சாரியை கட்ட தெரியாமல் எப்படியோ ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அதுக்காகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேக வேகமாக கீழே போகிறீங்க. கீழே போய் பார்த்தா யாருமே இல்லை. என்னது இது? யாருமே இல்லை. அத்தை, மாமா, ஏய் பிரியா இருக்கியாடி அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. யாருமே இல்லை. அப்போ ஜிமன் தான் வந்து அவர் கிச்சனில் இருந்திருப்பாரு. அப்போ தான் அவர் வெளில வராரு. ஓ நிலா, எந்திரிச்சிட்டியா? ஜிமன், வீட்டில் இங்கே யாருமே இல்லை. அது நேற்று நைட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க நிலா. கிளம்பிட்டாங்களா? ஆமாம். சரி, யங் கப்பிள்ஸ் வேறு, சரி கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து வருவாங்க. ஓ, ஆனால் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே தெரியாத ஃபஸ்ட்டு காலையில். அதுக்கப்புறமா எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்கும்போது தான், காலையில் கால் பண்ணி கேட்கும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே வந்துட்டோம், லைக் வந்து 1 வீக் கழிச்சு திரும்ப வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓ, சரி சரி. உனக்கு பசிக்கும் இல்லையா, வா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சமைச்சிங்களா? ஆமாம், நான் தான் சமைச்சேன். உனக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்லாம்? உனக்கு வந்து ஆல்ரெடி நீ ஏற்கனவே வந்து இந்த மாதிரி டைமில் இருக்க, உனக்கு பெயினாகவும் இருக்கும், அங்கங்கே இடுப்பெல்லாம் வலிக்கும் இல்லையா? ஸோ அதனால நானே வந்து குக் பண்ணிட்டேன். நீ 1 வீக்குக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாம் நானே பண்ணிடுறேன், போதுமா? தேங்க்ஸ் ஜிமின். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சும்மா ரெஸ்ட் எடு போதும், சரியா? ஏதாவது வலிச்சிச்சுன்னா சொல்லு, நான் வேணா உனக்கு மசாஜ் பண்ணுறது இல்லை க்ரீம் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிவிடுறேன், ஓகேவா? சரி ஜிமின், சரி வா சாப்பிட்லாம். நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா? இல்லை, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லுமே ஜிமின் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, உங்களுக்கு எதாவது பெயின் ஆச்சு அப்படின்னா அவரு தான் வந்து மசாஜ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து அவ்வளோ கேரிங்காக வந்து ஜிமின் பார்த்துக்கிறாரு. இப்படி தான் 2 டேஸுமே ஜிமின் வந்து உங்களை அவ்வளோ கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாரு. ஒரு வேலையும் பண்ண விடாமல் எல்லாமே அவர் வந்து உங்களுக்கு பண்ணுறாரு. லைக் வந்து உங்கள் காலை மசாஜ் பண்ணுறது, அந்த பாதத்துலலாம் வந்து அப்படியே செம்மையாக அமுத்தி மசாஜ் பண்ணுறது, உங்களுக்கு வந்து அந்த ஸ்டொமக் பெயின் கிராப்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவர் அப்படியே வந்து ஹீட் பேட் வச்சு இது பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்காக பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாகவும் ரொம்பவும் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க அந்த பேம்பரிங்கை. ஸோ 3rd டே வந்து ஒரு 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 12 அந்த மாதிரி டைமில் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கடி, இது சொல்கிறதா? அன்னைக்கு என்ன சொன்னேன், நீ ஏன் கால் பண்ணுறேன்னு சொன்னேன், இன்னமும் கால் பண்ணாமல் இருக்கேன்ட்டு தான் சரின்னு கால் பண்ணோம். எப்படி இருக்க, என்னாச்சு அன்னைக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்களா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. பார்த்தீங்களா என்னோடய ஹஸ்பண்டு இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேறு யாருக்குமே கிடைக்க மாட்டான். ஏன்னா ரொம்பவே லக்கி தெரியுமா? ஜிமின் என்னெல்லாம் வந்து எனக்காக பண்ணார் தெரியுமா, என் புருஷன் எனக்கு என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறீங்க. சரிதாண்டி, லக்கி தாண்டி, நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கோ. ஸ்டார்டிங்லலாம் இப்படி தாண்டி இருக்கும், இதே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பாரு, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இப்போ ஸ்டார்டிங்லலாம் அப்படி தான் இருக்கும், ஆனால் போக 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 அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஜிமின் எனக்கு எப்போ வேணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவார். இதே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீ இதையே சொல்றியான்ட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே பொறாமை.
அதனாலதான் வந்து இப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அப்படியே வயிறு எரியுது, என் புருஷன் எனக்காக இவ்வளோ எல்லாம் பண்றது, போங்கடி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா வந்து கட் பண்ணிடுறீங்க. அப்போதான் ஜிமின் வந்திருப்பாரு. ஏய், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்க பக்கத்துல உட்காடுறாரு. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜிமின், ரொம்ப மோசமானவங்க. ஏன், என்னாச்சு? நான் சொல்கிறேன் ஜெபின், நீங்கள் எவ்வளோ என்ன கேரிங்காக பார்த்துக்கிறீங்க, எனக்காக என்னென்னலாம் பண்ணீங்க, நான் எவ்வளோ சொன்னேன்னு தெரியுமா? ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ம் என்ன சொன்னாங்க? என் சொல்லத்தை கோவத்தைப்படுத்துகிற மாதிரி என்னத்தை சொன்னாங்க? நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? இதே 2-3 இயர்ஸ்லாம் போச்சு அப்படின்னா இதெல்லாமே பண்ணவே மாட்டிங்களா? நீங்கள் கண்டுக்கவே மாட்டிங்களான்னு. அப்படியா ஜெமின், நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டிங்களா? அப்படின்லாம் இல்லை, மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆ ஜிமின், போங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா எந்திரிச்சு போறீங்க. ஏ பொண்டாட்டி அப்படின்னு அவர் அப்படியே உங்களை பிடிச்சி அவரோட லேப்ல தான் உட்காந்து வச்சுக்கிறாரு. ஏ பொண்டாட்டி, எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மேல இருக்கிற லவ் அதிகமாகுமே தவிர குறையாது. பட் ஆனால் இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக என் செல்ல குட்டிக்கு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லாரு. நிஜமாவா ஜிமின்? ஆமாம், இப்போ நான் வீட்டில் இருக்கேன், நான் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு நான் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கும்போது உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தானே உனக்கு நான் இதெல்லாம் பண்ண முடியும். அதான் நான் சொல்கிறேன். அதுவும் கரெக்டு தான்ல. ஆமாம், பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னால் எவ்வளோ வந்து உன்னால் இந்த டைமில் வந்து உன்னை பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்குவேன், சரியா? நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஓகே? தேங்க்ஸ் ஜிமின், ரொம்ப லக்கி. நான் தான் ரொம்ப லக்கி இந்த மாதிரி க்யூட்டான பொண்டாட்டி கிடைச்சதுக்கு. நிஜமாவா? நான் க்யூட்டா? ஆமாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜிமின் வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. அவரோட ஐஸ் அப்படியே உங்கள் லிப்ஸு கிட்ட தான் போகுது. அவரோட தம் அப்படியே உங்கள் லிப்பு கிட்ட அப்படியே ரப் ஆகுது. க்யூட்டு மட்டுமா, ஆட்டா கூட தாண்டி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து கிஸ் பண்ணுறதுக்கு அப்படியே கிட்ட வராரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் வந்து கதவை திறந்துட்டு நீலா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வேகமாக வந்து உள்ளார வராங்க. நீங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருந்த பொசிஷனை பார்த்து அச்சிச்சோ தப்பான டைமில் வந்துட்டோம் போலையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீங்களும் டக்குன்னு எந்திரிச்சு ஜிம்மினும் எந்திரிச்சுக்கிறாங்க. ஏய், எதுக்குடி இங்கே வந்தீங்க? சொல்லிட்டு கூட வர மாட்டீங்களா? ஒரு காலிங் பில் கூட அடிக்க மாட்டீங்களா? கதவை திறந்துட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளார வந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் ஃப்ரெண்டு விட நாங்கள் அப்படி தான் வருவோம், அதெல்லாம் பழகிக்குமா அப்படின்ற மாதிரி லைக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரி சரி சரி, இதை பாருங்க ஜிமின், என் ஃப்ரெண்டு ரொம்பவே உங்களை புகழ்ந்து தள்ளினா, அதெல்லாம் உண்மையான செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏய், என்னங்க ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல போங்கடி வெளியில். யார் உங்களை கூப்பிட்டா? நானே இப்போ தான் என் ஹஸ்பண்ட் என் கூட ரொமான்டிக்காக ஒரு கிஸ்ஸு கொடுக்க வந்தார், அதுக்குள்ளே நான் வந்து கெடுத்து நாசம் பண்ணிட்டுங்க, போங்கடி வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு வந்து லைக் பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆச்சுனாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோதான்ல. பார்த்தீங்களாடி அவன் என்ன சொல்கிறான்னு? அவளுக்காக நம்ம எவ்வளோ வாங்கிட்டு வந்தோம், வாங்கிட்டு நாம் போகலாம், நம்ம மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் காட்டுறாங்க. லைக் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, அந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எது எனக்கு பிடிச்சதா? ஆமாம், அதுதான் எங்களை விரட்டுறல, நாங்கள் கிளம்புறோம், இனிமேல் எப்பவும் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டோம், அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு செம்மையாக சிரிப்பு வருது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஜிமின்டா, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, வாங்க, அவள் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறா, நீங்கள் வாங்க உள்ளார அப்படின்ற மாதிரி ஜிமினும் சொல்கிறாரு. உடனே நீங்க சொல்றதுக்காக மட்டும்தான் வரும், ஆனா அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏது
என் புருஷன் சொன்னான்ட்டு நீங்க வரீங்களா, அப்படி ஒன்றும் நீங்க நொட்ட வேண்டாம், போங்கடி வெளியில அப்படின்ற மாதிரி அவங்க கையில இருக்கிறது எல்லாமே நீங்க பிடுங்கி வாங்கி வச்சிட்டீங்க. அதை கொடுத்துட்டீங்களே, கிளம்பு கிளம்பு கிளம்பு. பாத்தியாடி அவ எப்படி விரட்டுறான்னு, வாங்கடி போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஆக்டிங்கை போட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஏன்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்க்க தானே வந்திருக்காங்க, ஜிம்மின் தான் கேக் சொல்கிறாரு. அட நீங்கள் வேற சும்மா வெறுப்பேற்றுறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனாலும் நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது, பாவம் பாரு எவ்வளோ சேடாக போகிறாங்க. யார் அவங்க சேடாக போகிறாங்களா? அட நீங்கள் வேற ஜிம்மின், அவங்கள பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாங்க, ஆனால் மொத்தமும் கேடித்தனமாக சுற்றுவாங்க. ஆஹா, அப்போ நீயும் கீழ்த்தனமா தான் சுத்திட்டு இருந்திருப்பேன்னு சொல்லு. எது நானா? சேச்சா சேச்சா, நானும் அப்படி இல்லை. ஆஹா, நம்பிட்டேன் அப்படின்னு ஜிமின் வந்து உங்க பக்கத்துல வராரு. எதுக்கு இப்போ நீங்க பக்கத்துல வரீங்க? என் பொண்டாட்டி நான் பக்கத்துல வரேன். அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி ரொம்பவும் கிஸ்ஸுக்காக எதிர்பார்த்தா, அதை கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறாரு. உங்கள் கையில் இருந்த பார்சல் அப்படியே எல்லாத்தையுமே வாங்கி சைடில் வச்சுட்டு உங்களை இன்னமும் பக்கத்தில் இழுக்கிறாரு. என்ன பொண்டாட்டி ரெடியா? ஜிம்மின், என்ன நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க? பின்ன பொண்டாட்டியாக இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. உடனே டக்குன்னு நீங்கள் வந்து ஜிமினை வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. ஜிமினும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பேக் பண்ணுறாரு. அங்கே செம்ம டீப்பான கிஸ் போயிட்டுருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இது எல்லாத்தையுமே வந்து வெளியிலேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிஸ் எல்லாம் பார்த்தீங்களாடி, நம்மளை துரத்தி விட்டுட்டு அவள் புருஷன் கூட என்ன குஜால்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு, இதில் பீரியட்ஸ்ன்ட்டு என்ன சீனு போட்டா. சரி சரி வாங்கடி, அவ புருஷன் அவன் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே செம்ம டீப்பான கிஸ்ஸு போகுது. உங்களால் மூச்சு விட முடியாமல் ஜிம்மினை தட்டுறீங்க. அதுக்கப்புறமா தான் ஜிம்மின் வந்து கிஸ்ஸையே பிரேக் பண்ணுறாரு. செம்ம டீப் பிரெத் எடுத்துட்டு இருக்கீங்க. என்னடி ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸுக்கே இவ்வளோ பிரீத் எடுத்துட்ருக்க, இன்னும் நிறைய நிறையா பண்ணா என்னடி அவ அப்படின்ற மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. உங்களுக்கா? ஜிம்மின் இந்த மாதிரி பேசாதீங்க ஜிம்மின், எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்படி நீங்கள் பேசும்போது எனக்கு ப்ளீடிங் வர அதிகமாகுது ஜிம்மின். எதை? ஏய் ஐயோ, என்னாடி நீ அப்படின்ற மாதிரி எப்படி நான் எவ்வளோ ரொமான்டிக்காக பேசினா ப்ளீடிங் அதிகமாகுதுன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறது ஜிமன்? நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, அது ப்ளீடிங் அதிகத்துக்கு படுத்துது ஜிமன். சரி சரி, நான் எதுவுமே பேசல தாயே, எதுவுமே பேசல, எல்லாம் உனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வச்சு பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்ற மாதிரி ஜிமினும் வந்து சொல்கிறாரு. இதே மாதிரி தான் ஒரு குட்டி குட்டி ரொமான்ஸோட அந்த 1 வீக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேரிங்காக வந்து ஜிம்மின் பார்த்துக்கிறாரு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா அப்பப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, என் ஜிம்மின் அப்படி பண்ணார் தெரியுமா, என் பர்சன் இப்படி பண்ணார் தெரியுமா, எனக்காக இது பண்ணார் தெரியுமா, இதுக்காக இது குக் பண்ணி தந்தார் தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி ஸ்டேட்டஸாக போட்டு தள்ளுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா. ஐயோ, இவ்வளோ ஒருத்தி வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியலையா, அப்பா பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்கிறது எனக்கு காண்டாகுது, பேசாமல் போட்டு தள்ளிடுறாமா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து ஜிம்மின் வந்து இன்னைக்கு இது பண்ணி கொடுத்தான், எனக்கு இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸாக போட்டு தள்ளுறீங்க. நிறைய ஃபோட்டோ எடுக்கிறது, ஜிம்மின் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, நீங்கள் ஜிம்மினுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக் ஃபுல்லுமே வந்து அவ்வளோ ஹாப்பியாகவும் அவ்வளோ கேரிங்காகவும் வந்து ஜிம்மின் வந்து உங்களை பார்த்துக்கிறாரு. ரொம்பவே லக்கியான பர்சனாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். ஹோப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி சஜஸ்ட் பண்ண ஃபாத்திமாக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன், கேட்ட உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் அபிக்கு ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட்டு ஒரு பேலன்ஸ் இருக்கிற எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். பாய் பாய் டா ஃபிக்ஸீஸ்.